இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ல என்ன ஆயிருதுன்னா, இந்த புக் வந்து இம்பார்ட்டன்ட் ஆயிருது. அந்த ரியல் லைஃப் வந்துட்டு பேக்ரவுண்ட்ல போயிருது. பேக்ரவுண்ட்லயே இல்ல. புக்ல இருக்கிறத அப்படியே நான் வந்து எக்ஸாம்ல எழுதணும். அது மார்க்ஸ் வாங்கணும். அதுக்கு அதுல கிடைக்கிறத வச்சு நான் ஜாப் போகணும். இப்படி ஆயிடுது. பட் நான் படிக்கிறது வந்து இந்த லைஃப் பத்தி தான். அப்ப அத வந்து நம்ம டைரக்ட்டாவே நம்ம பார்த்துக்கலாமே. டைரக்ட்டாவே படிச்சுக்கலாமே. இது ஒரு மீடியேட்டர் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு, ஒரு ஃபெசிலிட்டேட்டரா நம்ம வச்சுக்கணும். குருவிகள பத்தினாலும் சரி, மண்ண பத்தினாலும் சரி, எத பத்தினாலும் நம்ம அதோட ஃபேஸ் டு ஃபேஸ் டைரக்ட்டா லேர்ன் பண்ணும்போது அதோட பியூட்டியே அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். குழந்தையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஸோ அந்த அந்த எஜுகேஷன் குடுக்கறது தான் வந்துட்டு என்னோட மெயினான ஃபோக்கஸ்ஸு. ஸோ அதனால தான் எங்க ஃபார்ம்ல வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் தான். ஸோ எத பத்தி படிச்சாலும் அவங்க டைரக்ட்டா அதோட டச்ல இருப்பாங்க. அப்படி படிக்கும்போது நாட் ஜஸ்ட் மென்டலி அவங்களோட இமோஷனல் வெல்பீயிங் சரி, அவங்களோட ஃபிசிக்கல் வெல்பீயிங்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.